அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டாக்கு ரொம்ப சூப்பரான புரோட்டீன் ரிச் சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி செய்கிறது பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் சோயா சங்க்ஸை ஆட் பண்ணி பாயில் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில், ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஹீட் ஆன உடனே ஒரு டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, ஒரு பே லீவ்ஸ், கொஞ்சமாக ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், ஹாஃப் ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் திக்கான கேர்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்த உடனே 10 கேஷ்யூவை சோக் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டாக சோயா சங்க்ஸை ஆட் பண்ணி நல்லா மசாலா கூட பிரட்டி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான சோயா கிரேவி ரெடி ஆகிருச்சு. சப்பாத்தி பரோட்டா கூட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.